இந்த வானொலியிலே எனக்கு ஒரு மிகுந்த தீராத ஒரு விருப்பம். அப்போ ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். அந்த காலத்தில் இந்த வானொலி பெட்டி என்றது எல்லா வீடுகள்லேயும் இருக்காது. எங்கேயாவது ஒரு வீட்டு தான் தற்செயலாக இருக்கும். அப்படியானால் அந்த ஏனைய வீடுகள்லாம் கதைப்பார்கள். இன்றைக்கு பொன்னையாண்ட என்ற வீட்டில் ரேடியோ வாங்கிட்டினோமாம் என்று கதைச்சு அந்த வீட்டை போய் அந்த வானொலியை கேட்கறது. அது ஒரு பெரிய விடயம். இப்போது சில பேர் உங்களுக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கும். அந்த வானொலி பெட்டின்றது ஒரு பெரிய சாதனம் அந்த நேரம். அப்போ ஆரம்பத்தில் எங்கள்ட வீட்லேயும் வானொலி இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கனவு, அந்த வானொலி பெட்டி ஒன்று எங்களோட வீட்டை இருக்கணும், அதுக்கு முன்னாலே இருந்து நான் பாட்டு கேட்கணும்னு. அப்போது எனக்கு பிறகு நான் நினைக்கிறேன், நான் பாடசாலைக்கு போய் 2-3 வருடங்களுக்கு பிறகு நான் அங்கே ஒரு முதன்மை மாணவனாக இருந்து அந்த வகுப்பில் நான் முதலாவது பிள்ளையாக வந்தபோது என்னுடைய தந்தையார் ஒரு வானொலி பெட்டி வாங்கி தந்தார். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியல் ஒன்று மேலே கட்டி என்னவெல்லாம் செய்து அதை நாங்கள் இந்த ஷார்ட் வேவில் பாட்டு கேட்ட ஞாபகம்